ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஹாரர் டெய்ல் பார்ட் தான் விளையாட போகிறோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். இதுக்கு முன்னாடி கோஸ்ட் மோடு விளையாடி இருக்கேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா என் கோஸ்ட் மோடில் தான் வச்சு விளையாண்டுருந்தேன். அப்போ வந்து எல்லா பொருளும் எங்கெங்கே இருக்குதுன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு இப்போ நார்மல் மோடில் ஆட போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நார்மல் மோடில். இந்த நார்மல் மோட்லேயே முடிக்கிறானான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது தெரியலையே, சரி பார்க்கலாம். கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திருப்பி. இது வந்து எல்லாேருக்கும் கேம் ஸ்டார்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு பார்த்தா தான் டோர் திறக்க முடியும்னு காட்டுச்சு. அதனால தான் நானும் பண்ணேன். இப்போ வந்து முட்டை வந்து ஏற்கனவே எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து இங்கே தான் இருக்கும்னு தெரியும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக பார்த்துடலாம். தேவையில்லைல்ல, அதனால் மூட ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வந்து இந்த முட்டையெல்லாம் தூக்கிட்டு அந்த முட்டை ட்ரே மாதிரி இருக்குல்ல, அந்த பாக்ஸ், அதை வந்து எக் கண்டெய்னர், அந்த எக் கண்டெய்னரில் எல்லா எக்ஸையும் வச்சுட்டு நம்ம ஹாரிக்கிட்ட ட்ரீ ஹவுஸ்க்கு தான் இப்போ போனோம். ட்ரீ ஹவுஸ்க்கு போயிட்டு ஹாரிக்கிட்ட வந்து இந்த எக்கெல்லாம் போனோம். ஓகேவா? இப்போ வந்து எக்கு வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சைக்கிள் எடுக்க தான் போகிறோம். இதை வந்து கோஸ்ட் மோடில் ட்ரை பண்ணும்போது இந்த டோர் திறக்கவே இல்லை. பார்த்தா எக்கு என் கையில் இல்லைன்னு திறக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எக்கு கையில் இருந்தால் திறக்கும்னு. சரிங்க, அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கலான்னு போயிட்டேன். அப்படியே போகிற வழி ஃபுல்லாக காடு தான். அப்படியே சீனரிஸ்லாம் பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். நடுவில் ஒருத்தன் வந்துட்டான். பார்த்தா தெரியுது இவன் தான் கிட்னாப்பர், இவங்கிட்ட தான் தப்பிக்கணும்னு திருப்பி புடிச்சிட்டு வச்சிட்டான். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கேமுக்கு. ஓகேவா? இது வந்து இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. இது வந்து ஃபைன் டு எஸ்கேப்பிங் பிரிக்ஸ் பைல்லாம் இருக்கும். இதை வந்து வீக் ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குமே, ஏதோ இங்கே தான். இதை வந்து அடித்தோம்னா வந்துடும். இப்போ வெளியே போனால் வருவான், அதுக்காக தான் நிற்கிறேன். இவன் இந்த சைடு கிராஸ் பண்ணால் போகலான்னு பார்க்குறேன். ஆனால் வரவே மாட்டேங்கிறான். எதுக்கோ கையில் ஒரு கல் எடுத்து வச்சுப்போம், வந்தால் கூட அடிக்கலாம்ல. அதான் என்னங்க சவுண்டே வரல, கிராஸும் பண்ணல. ஆனால் யாரும் நடக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. கிட்ட யாரும் நடக்கிறாங்க. ஆனால் அவன் தான் கிட்ட நடக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் வந்து கிராஸ் பண்ணால் அந்த சைடு போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் கிராஸே பண்ண மாட்டேங்கிறானே. கிட்ட யாரும் ஐயோ அம்மா, வெளியே போகலான்னு பார்த்தேன். சரி, இப்போ தான் கிராஸ் பண்ணிட்டாலே. டாமி, யூ வாண்ட் கெட் ஹர்ட்டா? ஐயோ, சரி வெளியே போகலாமா? கிட்டே நடக்கிற சவுண்டு தான் கேட்குது. அவன் இருக்கானா இல்லையா? ஐயோ அம்மா, மாட்டிட்டேன்டா. இந்த கேம் விளையாடும் போது பக்குன்னு என் கை கால்லாம் நடுங்குதுங்க. ஏன்னா கோஸ்ட் மோடில் வச்சு விளையாடி நார்மல் மோடு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த வாட்டி என்ன பண்ணுவோம், டைம் வேஸ்ட் பண்ணாமல், தெரிஞ்சிச்சுல, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெளியே போயிடுவோம். எதுக்கோ ஒரு கல் எடுத்துக்கோமே. எதிர்க்க வந்தால் என்ன பண்ணுறது? கல் எடுத்துகிட்டு போயிடலாமே. வரல. சரி, வரல. சரி, நம்ம வெளியே வந்துட்டேன். இப்போ இந்த சீட் போயிடலாமா? இந்த சீட் போயிடலாம். யூ வாண்ட் சவுட் ஸ்மார்ட் மீயா? அவன் என்னவோ இங்கிலீஷ் பேசுகிறான், புரியவே இல்லை. அங்கே போகிறான் பார்த்தீங்களா? நான் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் போகிற கேமில். இங்கே தான் ஹேமர் இருக்குது. எதுக்கோ யூஸ் ஆகும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சைக்கிள் கிட்ட இங்கே தான் இருக்கும். என்னடா இது, சைக்கிளை உடச்சி வச்சுக்கிறானுங்களா? சூப்பர். நம்ம தான் இப்போ சைக்கிள் டயரையும் எடுக்கணும். இந்த டயர் எடுக்கிறதுக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு லேடர் மாதிரி இருக்கும். லேடரில் இதை கிளிக் பண்ணால் நவுத்திடோன்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு வாட்டியும் வந்து பூச்சிட்டான். இது என்ன புது இடமா இருக்குதே. இதை நவுத்தணுமா? ஆமாம், நவுத்தணும். இது எங்கேயோ வெளியே போதே. எங்கே இந்த ஒரு சிம்பிளுக்கும் ஒரு மீனிங் இருக்கான். தேர்ட் பார்ட்டில் தெரியும் அப்படின்னு நான் யூடியூப்பில் பார்த்தேன். இது என்ன இடம் தெரியலையே. வெளியே போகலாமா வேணாவா? வெளியே போனால் வந்துடுவானா, பிடிப்பானா? ஐயோ பயமாக இருக்கே. வெளியே போனால் பிடிச்சிடுவானா? சரி, போய் பார்ப்போமே. போகலாமா? மேலே இந்த செடி நவுறது கூட அவன் வர மாதிரியே இருக்குது. சரி, வரல. இது இந்த கிணறு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குமே, அந்த இடமா இது? சரி, இங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்து அந்த லேடர் பக்கத்துலேயே தான் இது போட்ட ஹேமரை. எங்கேயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஓடி வரான், பின்னாடியே ஓடி வரான். ஓடி வரலையா?
வந்த மாதிரியே இருந்தது, அதான் பார்த்தேன். சரி அதை எங்கே இப்போ தான் பார்த்தேன், எங்கேயோ வர மாதிரி இருந்தது, அதனால தான் ஹைட் ஆனேன். இந்த பார்த்தீங்களா கீழே குனிறாங்க. நல்ல வேலை இதுவாக நான் ஈவில் நன்னா இருந்தால் கீழே குஞ்சு வந்துட்டுருக்கோம். நான் இங்கே சைடு வரேன், இந்த சைடு வந்தேன்னு நம்ம இந்த சைடு வந்தால் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கே. அவன் அங்கே போகிறத பார்த்தேன். சரி இருங்க, இதுதான் பிளானு. அப்போ அவன் சைடு இப்படி வந்தோடனே நம்ம அப்படிக்கா பூந்து ஸ்பீடாக போயிடணும். இந்த லேடர் மேலே ஸ்பீடாக ஏறிட்டோன்னா நம்ம தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். இருங்க, இன்னொரு வாட்டி வருமானு தெரில, இந்த நீளம் எடுத்துடலாம். எங்கே மேலேயும் வராங்க எம்மா. இருங்க அவன் துரத்துறதை நிறுத்துகிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். எங்கே அவன்? சரி நம்ம மேலே ஏறலாம். எம்மா எவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாருங்களேன், எவ்வளோ கிட்ட வந்தான் ஆனால் பார்க்கல. எங்கே திருப்பி மேலே வரேன், என்னை பார்த்துட்டான். ஐயோ, ஏறும்போது பிடிக்கல, திருப்பி ஏறி வந்தானே மேலே பார்க்குறான். ஐயோ யாரா இவன்? மாஸ்க் அவுத்துட்டு பார்த்தா கூட கிளியராக தெரியும் போல், மாஸ்க் வேறு போட்டுக்கினான், மூஞ்சி கூட தெரில. ஐ திங்க் இவன் மூஞ்ச செகண்ட் பார்ட்டு இல்லை தேர்ட் பார்ட்டில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்போ எந்த சைடு இவன் குதிக்கிறான் போய் பார்க்கலாமா? இந்த சைடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? சரி போகலாமே. மேலே ஏறலாமா? மேலே ஏறலாம். மேலே ஏறிட்டு இந்த ஹேமர் வந்து திருப்பி கீழே போட்டுக்கலாம், ஏன்னா திருப்பி மேலே வர மாதிரி இருக்கக்கூடாது. ஹேமர் கீழே போட்டுடலாம். இந்த சவுண்டுக்கெலாம் வருவானான்னு தெரில. ஹேமர் கீழே போட்டு இங்கே தான் யார் அவன்? ஹாரியா? எத்தனை ஹவர் வெயிட் பண்ணுறேன்னு கேட்குறான். இங்கே வந்து நீ நின்று பார்த்தா தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஏங்க என்னங்க இது? ஓ கட்டையா? சரி வர மாதிரியே இருக்குது. எம்மா எங்கே வழியில் மாட்டிக்கினேன். ஐயோ 2 வாட்டி மாட்டிக்கின்னு அவுட் ஆகிட்டேன். கேம் ஓவர், முடிஞ்சிச்சு. அதனால் சரி இன்னொரு வாட்டி ஈஸி மோடில் இப்போ விளையாடியே ஆகணும். ஈஸி மோடில் விளையாடி அப்போயாவது கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரி இப்போ மோடை ஈஸிக்கு மாற்றிட்டு இப்போ ப்ளே கொடுக்கலாம். ஓகே எனிமி கெனாட் சீன்னு இருக்குது. அண்டு ஹியர் வெல் ஏதோ போட்டிருந்தது. இப்போ வந்து அதே ஃபார்மாலிட்டிஸ் தான். இப்போ வந்து அதே தான் பண்ணோம். அந்த முட்டை எடுத்து போட்டு ஹலோ ஆர் மீட்டிங் அட் யுவர் ட்ரீ ஹவுஸ் ஆஸ் யூஸ்வல். மாம் டசன் எக்ஸ் பிஃபோர் ஷீ டம்ப்டு மீ. வெயிட் யூ மீன் வாட் டு யூ மீன்? ஜஸ்ட் கிடிங், நெவர் மைண்ட், ஐ வில் பி தேர் சூன். சரி நம்ம சீக்கிரமாக அங்கே இருக்கணுமா அப்படின்னு இவனே சொல்லிக்கிறான். யார் கேரக்டர் இருக்குன்னு தெரில. இந்த கேட் ஐயோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ணலான்னு நினச்சி தப்பாக போயிடுச்சு, திருப்பி மூடிக்கிச்சு. இப்போ வந்து மேப்பில் வந்து ட்ரீ ஹவுஸ் மட்டும் தான் காமிக்குது. இப்போ ட்ரீ ஹவுஸுக்கு தான் போக முடியும். இப்போ அதே மாதிரி நடுவில் வந்து பிடிப்பான். இப்போ வந்து ஈஸி மோட அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எனிமிக்கான சீன் தான் போட்டிருந்தது. அதான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த அழகுலேயும் ஆபத்து இருக்குன்னுவாங்களே, அதுதான் இது. இங்கே பிளாக்காக இருக்குது. இந்த கேம் பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள். விளையாடுறதா இருந்தாலும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு விளையாடுங்க. ஏன்னா அவன் எப்போ எங்கே வரான்றது தெரியல. எதுக்கோ ஒரு கை எடுத்துப்போமே, கையில் ஒரு கல். இப்போ எந்த சைடு வரான் அவன் பார்த்துக்கலாம். சரி நம்ம இந்த சைடே போவோம். அவன் எப்படியே நம்ம இப்படி போனால் அவன் அந்த சைடு வருவான்னு நினைக்கிறேன். அந்த பார்த்தீங்களா, ஐ வில் ஃபைண்ட் யூ எனிவே. எந்த வேலையாலும் நம்ம ஃபைண்ட் பண்ணுவானா. எங்கே இவன் நிற்கிறான், பார்ப்போமா அவன் நம்மளை பார்க்குறான். நான் இங்கே பார்க்குறாங்க, வரான். இல்லை பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்க்கல. சரி கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏம்மா கண்ணு தெரியாதுன்னு நினச்சா துரத்தின்னு வரானே. பரவாயில்ல, ஈஸி மோடில் கொஞ்சம் நடந்து தான் வரான். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி நின்று அடிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இவன் இந்த துரத்தின்னு வரத்து கூட பயம் இல்லை. அந்த மியூசிக் போட்டு எஃபெக்டை காட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இவன் பயமே ஏற்றுது. விட்டான்னு நினைக்கிறேன். திருப்பி பார்த்துட்டான். அந்த ஸ்பீடாக வரான் பார்த்தீங்களா, கொஞ்சம் நந்து வரான். போட்டான் பாரு மூஞ்சிலே ஒன்று. இப்போ ஸ்பீடாக போய் அங்கே ஒன்று லேடர் மேலே ஏறிடலாம். லேடரை தள்ளி வச்சுட்டு நம்ம திருப்பி இந்த சைடே போகலாமா? இல்லை இந்த சைடு தான் அவனை வச்சோம்ல. சரி நம்ம மேலே போயிடலாம். மேலே போய்
அங்கே ஹேமர் இருந்தால் இருக்குதா இங்கே தான் இருக்குது. அப்போ ஹேமரை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு அவன் வரானான்னு பார்க்கலாம். எனக்கே இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது தெரில, வெளியே நின்று எடுக்கிறேன்னா இருட்டில் தெரியல. அவன் வரான்னு கொஞ்சம் தூரம் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. சரி, நம்ம இந்த சைடு போயிடுவான். அவன் அந்த சைடு வரானா? சரி, நம்ம பார்க்குறத விட்டுட்டான். சரி, நம்ம இந்த சைடு கீழே ஸ்லோவாக இறங்கி இந்த சைடே போனோம். அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போயிட்டான்டா, அவ்வளோ சீக்கிரம், சாரி அவ்வளோ தூரம். சரி, ஹேமரை எடுத்துகிட்டு நான் இன்னும் வீல் எடுத்தேன்னா இல்லை எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீல் எடுக்கலை. இப்போ வீல் எடுக்கலாமான்னு பார்க்கும்போது தான் இந்த சைடு வரான். நார்மல் மோடில் ஆச்சே. இங்கே லேடர் தள்ளி வைக்கலான்னு வந்து உடனே பிடிச்சிட்டான். சரி, ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த ஹேமரை ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதே. வரானா? இல்லை. சரி, இப்போ திருப்பி அவன் ஃபோன் பண்ணுவான் பாருங்கள். ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றுவான், எவ்வளோ அவர் அப்படின்னு. எவ்வளோ நேரம்டா டே. அவன் வர மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. கீழே போட்டுடலாம். இது சத்தத்துக்கு வருவானா? சத்தத்துக்கு சரி பார்க்கலாமா? வாட் ஏ வியர்ட் சவுண்டு. மேலே வராங்க. எம்மா எவ்வளோ க்ளோஸ். இது பார்த்தீங்களா? திருப்பி துரத்த ஆரம்பிச்சிட்டான். கிளாஸ்மேட் வெயிட்டிங்காக வெளியே வாண்டுறான். எங்கள் கிளாஸ்மேட் வந்து வெளில வெயிட் பண்ணுறாங்களாம். எங்கே வெயிட் பண்ணுறாங்க? எனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. நான் தான் அவங்கள காப்பாற்றுறேன் உங்ககிட்டேருந்து. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. எங்கங்க அவன்? சைடு மேலே வருவானா? எம்மா, நான் இங்கே பயத்தோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கும்போது 2 பூனை இப்போ தான் சண்டை போடுது. ஸோ ஏற்கனவே பக்குன்னு இருக்குது. இதுங்க வர சரி, இப்போது நம்ம வீல் செட் பண்ணிட்டோம். திருப்பி அவன் துரத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த பயத்தில் மேலே ஏறி இந்த சைடு வரானான்னு பார்க்கலாம். அவன் காது 2 மேலே நீட்டிங்கன்னு தெரியும் போதே நம்ம கீழே இறங்கிடணும். பார்த்தீங்களா? ஆனால் இப்போ நம்மளால் சைக்கிளில் ஏற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. திருப்பி கிளாஸ்மேட் வெயிட் பண்ணுறாங்களாம். என்கிட்ட வாண்டுறான். யார் கூப்பிட்டாலும் நாங்களாம் போக மாட்டோம். இப்போ அவன் எங்கடா? மேலே யாரோ வர மாதிரி இல்லை. எங்கே அவன்? அதோ வரான் பாருங்க. ஸ்பைடர்மேன் மாதிரி எகிரி குதிக்கிறான். போன கேமில் இவன் ஸ்பைடர்மேனாக தான் இருந்திருப்பான். தூக்கி போட்டாங்க இதில். ஆனால் முயல் மண்டை. அவன் மாஸ்க் தான் போட்டுட்ருக்கான். அவன் ரியல் ஃபேஸாக ஐ திங்க் இப்போ ஹாரர் டெய்ல் 2ல் வந்து அவன் மாஸ்க் அவுத்து வைப்பான். ஆனால் அவன் மூஞ்சி காட்ட மாட்டாங்க. நீங்கள் வேணால் ஹாரர் டெய்ல் 2 விளையாடி பார்த்தீங்கன்னா தெரியும். பேஸ்கெட்டில் போட்டு நம்ம ட்ரீ ஹவுஸுக்கு கிளம்பலாம்ப்பா. எப்பா, இப்போ தான் விடுதலை கிடச்ச மாதிரி இருக்குது. இதுவும் பிளாக்காக இருக்குது. அதே மாதிரி வருவான் நான் திருப்பி. சரி, வரலப்பா. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அவன் மட்டும் இல்லைன்னா எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் தெரியுமா இந்த இடத்துல. வந்துட்டான். இதுவா ட்ரீ ஹவுஸ்க்கு இப்போ வந்து நம்ம மேலே போகிறோம். ஓகே, மேலே போனால் நம்ம ஃப்ரெண்ட் ஹாரி உக்காண்ட்ருக்கான். என்னடா மேலே போகல. சரி, ஏதோ கட்சின்னு வருது. டாம் ஃபைனலி வந்துட்டியான்னு கேட்குறான். ஐயோ, நான் சொன்னால் இதை நம்ப மாட்டேன். யாருன்னு கேட்குறான். நான் வந்து கிட்னாப்பரை பார்த்தேன், அவன் என்னை பிடிக்க பார்த்தான், அந்த காட்டு வழியாக நான் வந்து வந்துட்டேன், நான் வந்ததே எவ்வளோ அதிசயன்றான். ஓ அப்படியா, சீரியஸாவா? இப்போ அவன் என்ன சூனியக்காரனான்னு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம சொல்கிறான், அவன் சூனியக்காரனாக இல்லை, ஸ்டூபிட் மிரர் ஷூன்றான். என்னன்னு பார்த்தா அவன் இங்கேயே வந்துட்டான். சரி, ட்ரீ ஹவுஸுக்கும் வந்துட்டான். சூப்பர். அவன் தான் அது என்னை வந்து பிடிக்கிறதுக்கு எங்கெங்கேயோ போயிட்டு வரான். ஷிட் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்றான் ஹாரி. சரி, ஈஸிட்டு அவன் நம்ம பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு சொல்கிறான், ஜஸ்ட்டு வெயிட்டா, ஐயோ நான் ஈவினிங் ஆயிடுச்சு, அவங்க காலையில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா? வி குட் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து இது பண்ணலாம். வி டூ யூ திங்க் அப்படின்றான். கிவ் மீ அ செகண்ட், ஐ ஹேவ் கப்புள் ஆஃப் ஐடியாஸ். அவனுக்கு ஐடியாஸ் இருக்கான். சரி, அவன் நம்ம லிஸ்ட்டு மாதிரி எழுதி தரானா. இதெல்லாம் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வா, நம்ம ட்ரீ ஹவுஸை வந்து நம்ம இன்னும் அப்கிரேட் பண்ணலாம், நம்மளுக்கு நைட்டில் சேஃப்டியாகவும் இருக்கும்னு சொல்கிறான். நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கேயே உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணுவியான்றான். இவன் வந்து டாம், உனக்கே தெரியும்ல, நான்
வெளியே வந்தேன்னா பயத்திலே செத்து போயிடுவேன். நீ வந்து எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு இது வந்து உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் நான் பண்ணுறதுன்றான். ஓகே நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னா, ஜஸ்ட் கேர்ஃபுல் அண்ட் டோன்ட் கெட் கேட்டுன்றான். சரி நீ இங்கேயே உட்காந்துரு, நான் என் பைக் அனுப்புகிறேன். டாம் ஸ்டாப் அப்படின்றான். எனாஃப் அப்படின்றான். இவன் ஜஸ்ட் கிட்டிங் ஆல்ரைட் ஐ எம் கோயிங் சொல்கிறான். அப்படி ஜஸ்ட் கிட்டிங் சொல்கிறான். சரி ஹேமர் வந்து அதில் லிஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அதை அஷ்டான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேனு, நெயில்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு சில பொருள் வந்து நம்மளுக்கு லேயர்லேயும் கேன் வந்து ஸ்கூல்லேயும் கிடைக்கும். இப்போ அவன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும். இதுலேயே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நானே அவுட் ஆகிடுவேன். அதை வந்து நான் எடுக்கலை. இந்த கேம் நான் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டேன். அதனால் வந்து இன்னும் ஒரு நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். அதனால் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்சால் நான் இவன்கிட்டேருந்து தப்பிச்சு ஃபுல்லாக வந்து போகிறேன். இவன் வேறு சீக்கிரம் போன்றான். அந்த ஹேமரே எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் தான், ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ முடிய போகுது கைஸ், இன்னும் ஒரு நிமிஷத்தில். அதுக்குள்ளே யாரெல்லாம் லைக் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாம் லைக் பண்ணுங்கள். அவன் இந்த சைடு தான் வரான். ஐயோ பார்த்துட்டான். யாரெல்லாம் லைக் பண்ணுறியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இன்னும் 23 செகண்ட்ஸில் இந்த வீடியோ முடிய போகுது. எதுக்கும் கையில் கல் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். போகிறேன், ஆனால் இங்கே வந்து நைஃப் இருக்கும் பார்த்தேன் சைட்லலாம். சரி பாய் காய்ஸ், லைக் பண்ணுங்கள்.